இந்த கோயில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஒரு பழமையான கிராம கோயில். மதகு வைத்த குளம் என்பது அந்த இடத்தில் இருந்த பழைய நீர்க்குளம் காரணமாக வந்த பெயர். வன்னி பகுதியில் பழைய காலத்தில் விவசாயத்திற்காக குளங்கள் அமைக்கப்பட்டன. வவுனியா பகுதி பல பழமையான குளங்களால் அறியப்பட்டது. இப்பகுதியில் வாழும் மக்களின் இஷ்ட தெய்வம் காளியம்மன். குளத்தை பாதுகாக்க காளியம்மன் ஆலயம் கட்டப்பட்டது. பழைய காலத்தில் அந்த பகுதியில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் கிராம தெய்வமாக காளியம்மனை வழிபட்டனர். குளம் அருகில் சிறிய ஆலயம் கட்டி பூஜை செய்ததாக கூறப்படுகின்றது. குளத்தையும் கிராமத்தையும் தீங்கு, நோய், வறட்சி ஆகியவற்றிலிருந்து காப்பவர் என இன்றும் நம்பப்படுகின்றது. மழை வேண்டி மற்றும் விவசாய வளம் வேண்டி மக்கள் வழிபடுவார்கள். இந்த கோயிலில் பொதுவாக நடைபெறும் விழாக்கள் ஆடியம்மன் திருவிழா, பொங்கல் பூஜை, காவடி, பாடல் வழிபாடு, சில இடங்களில் ஆடி அமாவாசை பூஜையும் நடைபெறுவது வழக்கம். வன்னி பகுதியில் கோயில்கள் வழிபாடுகள் என்பது என்றுமே தொடர்கின்ற விடயமாகும். அநேகமாக வன்னி பகுதிகளில் அம்மன் ஆலயம், வைரவர் ஆலயம், பிள்ளையார் ஆலயம் என தோன்றப்படுவதும் பாதுகாக்கப்படுவதும் உண்டு. அதில் முக்கியமாக காளி அம்மனை அவர்கள் வழிபடுவதன் நோக்கம் நோய் தீர்க்கப்படும், விவசாயத்திற்கு பாதுகாப்பு, தீங்கு விளைவிக்கின்ற எந்த விடயங்களும் வராமல் அம்மன் அருள் தருவார் என்ற அதீத நம்பிக்கை. ஒரு குடும்பத்தில் குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அம்மன் கோயிலில் தீபமேற்றி வேண்டியதாகவும் சில நாட்களில் குழந்தை குணமானதாகவும் மக்கள் கூறும் கதைகள் உள்ளது. வறண்ட நிலத்திற்கு மழை பெய்ய வைத்தார் அம்மன், கனவில் தோன்றி பிரச்சனைகளையும் தீர வைத்தார் அம்மன்.